ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து வர்ற திங்கக்கிழமை நவம்பர் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஜனவரி மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங்கும் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஜனவரி மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட் ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 8ஆம் தேதி வரைக்கும் உண்டான டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்டேட் கொடுத்ததும் ஷேர் பண்ணுறேன். 9ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணது ஃபுல்லாகிடுச்சு. இப்போது ஜனவரி மாதத்துக்குன்னு ஓப்பன் பண்ண ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட்டில் அங்க பிரதட்சணம் உட்பட லக்கி டிப், ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் சேவாக்குண்டான தர்ஷன், 300 ரூபாய் தர்ஷனம், சீனியர் சிட்டிசன் தர்ஷன், ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வேறு என்ன வழிகளில் ஜனவரியில் சுவாமி தர்ஷனம் பார்க்கலன்னா தார தர்ஷனத்துக்கு டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க தனியாக. அடுத்து ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் டிக்கெட்ஸ் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆன்லைன் புக்கிங்கில் சொல்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தீங்க, வர்ச்சுவல் சேவாவில் இன்னும் இருக்கே, புக் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. இது சேவா டிக்கெட் மட்டும்தான். பேமெண்ட் நம்ம சேவாக்கு மட்டும்தான் பண்ணுவோம். தரிசன டிக்கெட் பாப்பப் வரும் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம். அதன் மூலமாக தரிசன டிக்கெட் புக் பண்ணால் தான் இந்த வர்ச்சுவல் சேவாவில் சுவாமி தர்ஷனம் பார்க்க முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் டேட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு செக் அவைலபிலிட்டி ஃபார் தர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் வர்ச்சுவல் சேவா பற்றினது. சேவா மட்டும் வச்சு சாமி பார்க்க முடியாது. சேவாவை நம்ம வர்ச்சுவல் சேவானா எஸ்பிசி சேனல் யூடியூப்லேயோ டிவிலையோ பார்த்துக்கணும். சேவாவுக்கு பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவைல் தர்ஷன் லிங்க் வரும். அதன் மூலமாக தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கணும். அந்த தர்ஷன் டேட்ஸ் எல்லாமே ஜனவரி மாதத்துக்கு ஓப்பன் பண்ணது வரைக்கும் ஃபுல்லாகிடுச்சு. அக்காமடேஷன் புக்கிங் கூட மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரத சப்தமி அன்னைக்கு கூட புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. திருமலாவுக்கு புக் பண்ண முடியல அப்படின்னா திருப்பதிக்கு பாருங்கள். இன்கேஸ் திருப்பதிக்கும் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா ஆஃப்லைனில் டெய்லியும் திருமலாலையும் கீழ் திருப்பதிலையும் கொடுக்குறாங்க. அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சென்னையில் இருக்கிறீங்கன்னா உங்களோட தர்ஷன் டேட்லேருந்து 1 மந்த்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணால் எக்மோரில் ஆரிய வைசிய சமாஜ் ப்ரைவேட் மட் அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். குப்பா சொல்றிலையும் இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க ரூம் எடுத்திருந்தாங்க, அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஒரு சில ப்ரைவேட் மட்ஸில் கொடுக்குறாங்க. பட் நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸில் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ப்ரைவேட் மட்ஸ் ஜென்ரலாக டோனாஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ப்ரைவேட் மட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன். பட் ரூம் கிடைக்கலன்னா பெஸ்ட் ஆப்ஷன் டிடிடியோட ஆஃப்லைன் ரூம்ஸ் நம்ம எடுத்துக்கிறது. இப்போது இன்றைக்கி சாயந்தரம் மாட வீதியில் பெத்த சேஷ வாகன சேவா இருக்கும். நேரில் இருந்தால் பெருமாளை தரிசனம் செய்யலாம், இல்லைனா எஸ்பிசி சேனல்லையும் நம்ம அந்த சேவாவை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் மத்தியானம் 12:35 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 18,000 டோக்கன்ஸ் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு காமிக்குது. திவ்ய தர்ஷன் டோக்கனும் அதே டைமில் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நம்ம ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். 1200 படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே ஸ்கேன் பண்ணால் தான் தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இப்போ சொன்ன 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துலையும் வாங்கிக்கலாம். நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஒரு தடவை இந்த டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கனோ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ வாங்கிட்டு மறுபடியும் வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2.5லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆகிறதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா சேஃப்டிக்கு கொடை வச்சுக்கோங்க, ஷால் ஸ்வெட்டர்லாம் வச்சுக்கோங்க. அடுத்து புக்கிங் பற்றி பார்க்கலாம். வர்ற திங்கக்கிழமை 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் புக்கிங்கும் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் இருக்குது. நவம்பர் மாதத்தில் ஆன்லைன்லேயே தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிட்டு போய் திருப்பதி பெருமாளை 300 ரூபா தர்ஷனம் கியூ வழியாக சாமி பார்க்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, ஆன்லைனில் ஒரே வாய்ப்பு இந்த ஹோமம் டிக்கெட்ஸ் மட்டும்தான். 1,600 ரூபாயில் 2 பேருக்கு நம்ம ஆதார் கொடுத்து புக் பண்ணிவிட்டு அலிப்பிரியில் 2 மணி நேரம் ஹோமம் சூப்பராக இருக்கும். அதில் அட்டன் பண்ணிவிட்டு 300 ரூபா தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு தடவை ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹோமம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தான் 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர்
வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் அதே இமெயில் ஐடி ஆதார் மொபைல் நம்பரில் இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது 300 ரூபாயாக இருக்கட்டும், வர்ச்சுவலாக இருந்தால் கூட சரி, இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கரெக்டாக எலிஜிபிளாக இருக்கிற ஒரு நம்பரில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஆப்போ இல்லை போர்ட்டல் ttdevastanam.ap.gov.in எலிஜிபிளாகவே உங்ககிட்ட ஒரு 2-3 நம்பர் இருக்குன்னா ஆப்லேயும் லாகின் செய்து வச்சுக்கோங்க, போர்ட்டலையும் லாகின் செய்து வச்சுக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற இந்த ஸ்ரீனிவாச திவ்யாநகருக்கு ஹோமம் திங்கக்கிழமை மேலே வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். கம்மியாக இருக்கிற வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைமில் திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம், யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ்ங்கிற இஷ்யூ இல்லாமல் சீக்கிரமாக புக் ஆகும். ஸோ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். டேட் கிளிக் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு 200 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. வீக் டேஸாக மந்த் எண்டாக ட்ரை பண்ணிங்கன்னா ஷியோராக டிக்கெட் கிடைக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணால் கூட தப்பு இல்லாமல் எந்த ஒரு தரிசன டிக்கெட்டும் சீக்கிரமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், மொபைலில் லேப்டாப்லலாம் எப்படி கிளிப்போர்டு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். டேட் கிளிக் பண்ணோன்னா ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணுற மாதிரி காமிக்கும். அமௌண்ட்டு கிட்ட ஒரு காலம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் கோத்திரம் கேட்கும். இந்த டிக்கெட் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களோட கோத்திரம் போடுங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கோத்திரம், விஷ்ணு கோத்திரம், சிவா கோத்திரம் ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு இமெயில் ஐடி, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு, ஜென்ரல் டீட்டெயில்ஸ், இது அடுத்து பில்கிரிம் டீட்டெயில்ஸ் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிக்கோங்க. என்னைக்கு நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்களோ அன்றைக்கி அலிப்பிரி அடிவாரத்தில் பாதாள மண்டபம் இருக்கும், அங்கே தான் ஹோமம் நடக்கிற இடம் இருக்குது. அதுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. 9 to 11 அங்கே ஹோமம் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு, சங்கல்பத்தப்போ ஷர்ட் பண்ணின்னு கழட்ட சொல்லிடுவாங்க ஜென்ஸுக்கு. லேடிஸ்னால் சுடிதார் போட்டிருந்த துப்பட்டா, சாரீ கட்டிக்கலாம். ஹோமம் நடத்துகிற இடத்துக்கு பேக் சைடே நம்ம பேக் வச்சுக்கலாம், கையில் மொபைல் வச்சுக்கலாம். ஸோ ஹோமம் முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட தரிசன டிக்கெட் பிரிண்ட் அவுட்டில் அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் கிட்ட சீல் அண்ட் சைன் வாங்கிக்கணும். அப்போ தான் நம்மளை 300 தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. இந்த டிக்கெட் ஆஃப்லைன்லலாம் கொடுக்கறது கிடையாது. எந்த 300 தரிசன டிக்கெட்டும் இப்போ எங்கேயும் கொடுக்கறது கிடையாது. ஆன்லைனில் இது ஒரு ஆப்ஷன். ஸோ இது புக் பண்ணிக்கோங்க. கீழே ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு அலிப்பிரி அடிவாரத்துலேயே உங்களுக்கு திருமலாக்கு போகிறதுக்கு ஜீப் கிடைக்கும். அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே உங்களுக்கு பஸ் இருக்கும். திருமலாவுக்கு போயிடலாம். பார்க்கிங் கூட நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்ட பார்க் பண்ணிக்கலாம். 300 தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அடுத்து அக்காமடேஷன் இதுக்கு ஆல்ரெடி எல்லாம் முடிச்சிட்டாங்க. இதுக்குன்னு தனியாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் அக்காமடேஷன் அரேஞ்ச் பண்ணிக்கணும். கீழ் திருப்பதியில் டிடிடியோடு இது வேணும்னா விஷ்ணு நிவாசத்தில் ஏர்லி மார்னிங் போய் ட்ரை பண்ணலாம். இல்லைனா ப்ரைவேட் லாட்ஜஸ் புக் பண்ணிக்கோங்க. இல்லை திருமலா சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ். நீங்கள் திருமலாவுக்கு போய் புக் பண்ணணும் அப்படின்னா மொதல் நாள் போய் புக் பண்ணால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா மறுபடியும் ஹோமம் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கீழே தான் வரணும். ஹோமம் அட்டன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் 300 தரிசனத்துக்கு போக முடியும். சூப்பர்வைசர் கிட்ட சைன் வாங்கிட்டு. ஸோ அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். ரெஃப்ரெஷ்க்கு மட்டும் இடம் இருந்தால் போதும் அப்படின்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை விஷ்ணுநிவாசம் கூட இருக்குது. அலிப்பிரியில் குளிக்கிற மாதிரி இடம் இல்லை. உங்களுக்கு ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணுநிவாசமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை ப்ரைவேட்டாக பாருங்கள், இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் ரிட்டையரிங் ரூம் மாதிரி ஏதாச்சும் இருந்தால் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் நவம்பர் மாதத்தில் ஆன்லைன்லேயே சுவாமி தரிசனம் டிக்கெட் புக் பண்ணிக்கணும், திருப்பதி பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் டிக்கெட்ஸ். வர்ச்சுவல் க்யூ டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. மந்த் எண்டாக வீக் டேஸாக சூஸ் பண்ணிங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு. ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். 2 பேர் நம்ம அதில் சுவாமி தரிசனம் பார்க்க போகலாம். 1600 ரூபாய் டிக்கெட்டு. அடுத்து திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. கீழ் திருப்பதியில் டிடிடியோட பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்குது. பத்மாவதி அம்மாவாரி கோயில், ஸ்ரீனிவாச மங்காபுரம், அப்ளேகுண்டா மாதிரி இந்த கோயில்களில் ஸ்பெஷல் சேவாஸ்லாம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். சில டிக்கெட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் கூட கிடைக்கும். அதனால் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கோங்க. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி. குறிப்பாக சுப்பிரபாதம் சேவா திருச்சானூர்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் டிக்கெட் ஹோல்டர்ஸை தான் முன்னாடி விடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 லேடிஸாக நம்ம போகிறப்ப நம்ம கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் வாங்கி தாயார்கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. குங்கும பிரசாதம், தீப ஆரத்தியோட. கல்யாணோத்சவம் சுப்பிரபாதம்லாம் தினமும் நடக்கும். வெள்ளிக்கிழமை புக் பண்ணுறீங்கன்னா சுப்பிரபாதம் ஃப்ரைடே நீங்கள்
புக் பண்ணிக்கலாம். அஷ்டத்தல பத்மாராதனா திங்கக்கிழமை நடக்கும். திருப்பாவட சேவை வியாழக்கிழமை நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. வஸ்திர அலங்கார சேவை அபிஷேகம் எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அபிஷேகம் அவ்வளோ நல்லாயிருக்கும் தாயாரோடது பார்க்குறதுக்கு. அண்டு லக்ஷ்மி பூஜா வெள்ளிக்கிழமை நடக்கிற சேவா 100 ரூபா தான் டிக்கெட் காஸ்ட். சுபதமின்றி வீடியோ சாமி பார்க்க அனுமதிப்பாங்க. சங்கல்பம் செய்துக்கலாம். உற்சவ தாயார் கிட்ட போய் அக்ஷதை வாங்கிட்டு நம்ம குங்கும பிரசாதம் வாங்கிக்கலாம். ப்ளவுஸ் பீட்டும் கொடுப்பாங்க. 100 ருபீஸ் டிக்கெட்டில் இவ்வளோதான் நம்ம செஞ்சுக்கலாம். புஷ்பாஞ்சலி சேவா இருக்குது, சாட்டர்டே நடக்கக்கூடியது. அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அஸ்வத்திர சதக்கலச அபிஷேகம் புதன்கிழமை, ஃபஸ்ட்டு புதன்கிழமை மந்த்லி அது நடக்கும். மீதி எல்லாம் ஆனுவல் சேவா. அதே மாதிரி ஸ்ரீனிவாச மங்காபுரத்துலேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போது கல்யாணோத்சவமே புக் பண்ணுறீங்க பத்மாவதி அம்மவாரி கோயிலாம், அந்தந்த கோயிலுக்கு தான் மறுபடியும் புக் பண்ணுறப்ப நீங்கள் டேஸ் கேல்குலேட் பண்ணிக்கணும். வேறு கோயிலோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி டெய்லி நடக்கிற சேவாஸுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. வீக்லி சேவாஸ்க்கு 180 டேஸ் டைம் கேப் கேட்பாங்க. வெள்ளிக்கிழமை திருச்சானூரில் நடக்கக்கூடிய சேவாஸ் என்னென்னா, காலையில் சுப்பிரபாதம் இருக்கும். அது ஆன்லைன்லேயும் கொடுப்பாங்க, ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்க. அடுத்து ஆஃப்லைனில் மட்டுமே கொடுக்கக்கூடிய சஹஸ்ரநாமார்ச்சனா. அடுத்து அபிஷேகம் இருக்கும். அடுத்து அபிஷேக அலங்கார தர்ஷனம் ஒன்று இருக்கும். 250 ரூபாய்க்கு ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. இந்த அபிஷேகம் முடிஞ்சோன்னே தாயார் எப்படி இருப்பாங்களோ அந்த தரிசனத்தை நம்ம சேவிக்கலாம். அங்கே போய் நம்ம இன்ஸ்டண்ட்டாக டிக்கெட் வாங்கிக்கணும். 6-6:30 மணிக்கு க்யூவில் போய் வெயிட் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக 5:30 மணிக்கு இருக்கிறது பெஸ்ட்டு. டிக்கெட் வாங்கிட்டு போய் சேவிக்கலாம். அப்படியே போய் சேவிச்சு வெளியில் வந்துடலாம். அதற்கடுத்து லக்ஷ்மி பூஜா இருக்கும், கல்யாணோற்சவம் இருக்கும், மத்தியானம் குங்குமார்ச்சனை இருக்கும். ஃப்ரைடேஸ் சொல்கிறேன் சேவாஸ். பொது தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு ஏகாந்தம் சேவா இருக்கும். ஃப்ரைடேஸில் நடக்கக்கூடிய டெய்லி சேவாஸ் இது. அண்ட் வீக்லி சேவாஸ் தேவைப்படுறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிறைய சேவாஸ் பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கேன். ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட்டில் 2 டிக்கெட் போட்டுக்கலாம். சில சேவாஸுக்கெல்லாம் ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் ரூம் புக்கிங் திருச்சானூருக்கும் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ ப்ரைவேட் லாட்ஜஸில் நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கூட நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நம்பர் கேட்டிங்கன்னா கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்து திங்கட்கிழமை 11:30 மணிக்கு ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான புக்கிங் இருக்குது. 1 லட்சத்துக்கு மேலே டொனேஷன் பே பண்ணுறவங்களுக்கு உண்டான புக்கிங் இது. 8ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. 8ஆம் தேதி வரைக்கும் உண்டானது தனியாக ஓப்பன் பண்ணுவாங்க. 9ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 25 லட்சம் சொல்லிட்டு ப்ரிவிலேஜஸோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஒரு சில ட்ரஸ்ட்டில் நம்ம பே பண்ணுறப்போ ஒரு சில அமௌண்ட் நமக்கு சில ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதற்குண்டான புக்கிங் இது அக்காமடேஷனோட. இதை பற்றியும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஸ்ரீவாரி சேவா நவம்பர் மாதத்துக்கு உண்டானது புக்கிங் பற்றின அப்டேட் வரல. வந்ததும் அதுவும் உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 71,110 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.89 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,695 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் எப்போ வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.